அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் நானும் பிரபஞ்சமும் என்ற உணர்வின் அடிப்படையில் சுவாமிஜி விவேகானந்தருடைய கருத்துக்களை உள்வாங்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஸ்பார்க்கை இன்ஃபார்மலாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே உடலை பற்றிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் பேசியிருக்கின்றேன். மறுபடியும் ஒரு சின்ன ரீகேப் ஆனது. இந்த உடலானது எவைகளை வைத்தெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலிலே மறுபடியும் பார்ப்போம். இந்த உடலானது உள் வெளி உறுப்புகளினால் முதலிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உள் உறுப்புகள் என்றால் இதயம், சிறுநீரகம் மற்றும் 5 மண்டலங்கள் மற்றும் அகச்சுரப்பி மண்டலங்கள், ஹார்மோன்கள் எல்லாமே எல்லோருக்கும் இது தெரியும். இரண்டாவதாக வெளி உறுப்புகள் என்றால் ஐம்பொறிகள், கண், காது, மூக்கு மற்றும் விளக்கம் இல்லாமல் அதனால் தான் விட்டுவிடுகிறேன். உங்களுக்கு எல்லா உறுப்புகளும் வெளி உறுப்புகள், தலையிலிருந்து பாதம் வரை. இதற்கு இடையே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதயம் என்றால் அந்த உறுப்பு இயக்கத்திற்கும் கிட்னி இயக்கத்திற்கும் அவைகள் எந்த அறிவோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே தான் அவைகள் செய்கின்றன. இரத்த ஓட்ட மண்டலத்திற்கும் காற்றோட்ட மண்டலத்திற்கும் அவைகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்யும். அப்படிப்பட்ட அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் வெறும் செல்களாலோ திசுக்களாலோ ஆர்கனல்ஸ்னாலோ மட்டும் அமைக்கப்பட்டவையில்லை. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஜீரண மண்டலம் எப்படி நடக்க முடியுமோ, நடத்தப்பட வேண்டுமோ, இயக்கப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாமே அவைகளுக்குள் நிறைந்துள்ளன. இப்படிப்பட்ட மகா சூட்சுமங்கள் அடங்கியது தான் ஒவ்வொரு உறுப்புகளும். அதை போன்றுதான் காற்றோட்ட மண்டலம், அதை போன்றுதான் இனப்பெருக்க மண்டலம், அதை போலதான் இரத்த ஓட்ட மண்டலம். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் புகைப்பை செய்து பார்த்தீர்களானால் கொஞ்சம் இது கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, ஆமாம், ஹார்ட் இயங்குவது வேறு மாதிரி இயங்குகிறதே, ஹார்ட்டும் கிட்னியும் ஒரே மாதிரி இயங்கவில்லையே என்ற சிந்தனை உங்களுக்கு வந்தாலே அந்த இயக்கத்திற்குரிய அறிவு தலங்கள். இதை போன்றுதான் கண் இயங்குவது வேறே, காது இயங்குவது வேறே. காது ஒலியை கேட்கிறது, கண் பார்க்கிறது, மூக்கு மனங்களை ரசிக்கிறது, நாக்கு அதனுடைய சுவை வேறு, தொடு உணர்தல் சுவை வேறு. இப்படி ஒவ்வொன்றும் அது அமைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை பார்த்திருக்கிறார்கள். அது உறுப்புகள் மட்டுமல்ல. இதை எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். உயிர் போய்விட்டால், இந்த உடம்பிற்குரிய எந்த இயக்கமே இல்லாமல் போய்விட்டால், இந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு உறுப்பிற்கும் உள்ள இயக்கத்திற்கும் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற அறிவுக்கும் இருக்கக்கூடிய இரகசியங்களை பாருங்கள். அவைகள் எல்லாமே பறந்துவிடும், அந்த உடலை விட்டு பறந்துவிடும். ஆக இவைகளையெல்லாம் கட்டமைத்து உள்ளே ஒன்று ஆக்குப்பை பண்ணி
கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்குது. இதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து மிகப்பெரிய ரகசியம் மூளை. மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்களும் தனித்தனியாக இயங்குகின்றன. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான செல்களும் தனித்தனியாக இயங்குகின்றன. அந்த தனித்தனியாக இயங்குகிறதுக்குரிய அறிவு தலங்கள் உள்ளே இருக்கின்றன. அந்த தனித்தனியாகன்றது ஏதாவது ஒரு சில இடங்களில் இணைந்தும் பிணைந்தும் இருக்குமே ஒழிய, ஆனால் அவைகள் இயக்கத்தில் ஒவ்வொன்றும் தனித்தனி. மூளையில் எத்தனை பகுதிகள், ஃப்ரண்டல் லோப், பேரிட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப், நினச்சி பாருங்கள். ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொன்னதை மட்டும்தான் இப்பொழுது எனக்கு நினைவு வருகிறது. நீங்கள் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே இங்கே புவியீர்ப்பு சக்தி இருந்தது. நீங்கள் காற்றை பற்றி கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே காற்றில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உள்ளே இங்கே இருந்தது. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிலவுக்கு செல்கிறீர்கள். அத்தனையுமே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் சூட்சுமம் இது. அதுதான் அண்டத்தில் இருக்கும் எல்லாமே பிண்டத்தில் இருக்கிறது என்று சொல்வது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் ஒரு அண்டர் கரண்டாக, இன்டர்நெட் கனெக்ஷனாக இந்த உடம்பு இருக்கிறது. இப்போ நான் அந்த உள்வெளி உறுப்புகளை பற்றி சொன்னேன். இது மட்டுமா இந்த உள்வெளி உறுப்புகளில் இருக்குது? அங்கே பசி இருக்கிறது, வலி இருக்கிறது, பயம் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, காமம் இருக்கிறது. இதெல்லாம் உணர்வு. இதோட நவரசங்கள் இருக்கிறது. சிரிப்பாக, அழுகையாக, வெறுப்பாக, கோபமாக நவரசங்கள் இருக்கிறது. இதோடு அதுக்குள் என்ன இருக்கிறது? இந்த உடம்பிற்குள்ள இயக்கத்தை பாருங்கள். அறியாமை இருக்கிறது, தெரியாமை இருக்கிறது, புரியாமை இருக்கிறது, மாயை இருக்கிறது, கற்பனை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, மூட நம்பிக்கை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பேராசை இருக்கிறது, அதோட ஆணவம் இருக்கிறது. இதுக்கடுத்து பாருங்கள் முக்கியமான விஷயம். உடம்புக்குள்ள சுவாமி விவேகானந்தர் சொல்ற, நீங்கள் எல்லாமே மரணத்தினுடைய இறுதியில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் யாருமே அதை தொடர்ந்து வைத்து கொண்டு மரணத்தினுடைய உணர்வோடு இருப்பதே இல்லை. இளைஞர்கள் வந்தெல்லாம் மறந்துட்டாங்க, தெரியாது. முதியோர்கள் அப்போது வயது வரும்போது பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன சுவாமிஜி சொல்கிறாங்க? எல்லாமே உணர்ந்தும் நீங்கள் மறந்துடுறது, அதைத்தான் மாயைன்னு சொல்லுவாங்க. அது பெரிய விளக்கம். எல்லாமே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ரகசியம் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது. உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உண்மை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது, பாசம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது, கருணை என்ற ஒரு உணர்வு இருக்கிறது, அன்பு என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. எல்லாத்துக்கும் தலைமை பண்பாக அன்பு இருக்கிறது. கருணை, இரக்கம், அந்த மெலோடியஸ் பாசிட்டிவிட்டி ஆஃப் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பாருங்கள், எண்ணம் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நுண்ணறிவு இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, மரபணு திறன்கள், ஆற்றல்கள் பூரா இந்த உடம்புல இருக்குது. ஆரம்பத்தில் ஆற்றல்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சுவாமிஜி ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. யூ ஹவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி. உனக்கு எல்கையற்ற சக்தி இருக்கிறது. நீயும் எல்கையற்றவன், இந்த பிரபஞ்சமும் எல்கையற்றவன். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்னு அவர் சொல்கிறார். பிலீவ் இன் தட். அவர் சொல்லிட்டு போன பிறகு இப்போ எல்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. இன்றைக்கி ஜெனட்டிக்ஸ் மூலம் பல ஆயிரக்கணக்கான டிஎன்ஏக்களுடைய இணைப்பு, பிணைப்பு தகுதியெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு கூட்டமைப்புக்கு பிறகு என்னென்ன இருக்கிறது உள்ளே பாருங்கள். வைராக்கியம் இருக்கிறது.
நாம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை தொடர்ந்து செய்தால் விவேகம் வந்து விடுகிறது. பிரித்து அறிந்து செய்கிறோம். அதெல்லாம் எப்படி நடக்கிறது? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய ரகசியம். சார், இவ்வளவு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு காரணங்கள் தெரிகிறது, காரியங்கள் தெரிகிறது, காலம் தெரிகிறது, பொருள் தெரிகிறது, இடம் தெரிகிறது. இந்த உடலுக்குள்ளே இவ்வளவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கடந்து ஒன்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் அத்தனையையும் நடத்தி கொண்டிருக்கிறதே ஒன்று புரிகிறது. இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றும், நிற்காமல் சுழன்று கொண்டிருக்கிற ஒன்றும், அந்த சுழற்சியின் இருக்கக்கூடிய இயக்கமும், அந்த இயக்கத்தினுடைய தலைவனானிய மூலமும் இருக்கிறது. இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு பெயர்கள், இதை நடத்துவது பரமாத்மா என்கிறார்கள், ஜீவாத்மா என்கிறார்கள், ஆத்மா என்கிறார்கள், சூப்பர் கான்சியஸ். இவ்வளவு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் இரகசிய பெட்டகம்தான் உங்கள் உடல். உடலே உலகின் முதல் அதிசயம் என்று அடிக்கடி நான் சொல்லுவதும், உடலையே தியானமாக பாருங்கள் என்று சொல்லுவதும் சரி. இந்த உடலில் இயக்கத்திற்கு சுற்றி என்ன இருக்கிறது பாருங்கள். பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் இயங்கிவிட முடியுமா? உணவு, மரம், செடி, கொடிகளினால் வரக்கூடிய உணவு இல்லை என்றால் இறங்கிவிட முடியுமா? நினைத்து பாருங்கள். அந்த கட்டமைப்பை பாருங்கள். தண்ணீர், இந்த பூமி அழியும் வரை தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன ரகசியம்? கடலில் மட்டும் தண்ணி இருந்தால் முடிச்சா போடுமா? இவ்வளவும் கட்டமைக்கப்பட்டு, பஞ்சபூதங்களில் கட்டமைக்கப்பட்டு, அதுக்கடுத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள், பூச்சிகள், வைரஸ்கள் எல்லாமே இந்த பூமியில் இருக்குது. இதை கடந்து இந்த பூமியினுடைய ஒட்டுமொத்த வெட்டவெளி இருக்கே, அந்த வெட்ட வெளியில் என்ன இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள. அது வெறும் பஞ்சபூதமாக நினைத்து விட வேண்டாம். வெட்ட வெளியினுடைய ஒவ்வொரு அணுவணுவான வெட்ட வெளிக்குள்ளும் இந்த பூமியில் பிறந்து இருந்து இறந்தவர்களுடைய அத்தனை எண்ணங்களும், அத்தனை அறிவும், அத்தனை ஆற்றல்களும், அவர்கள் செய்து முடிக்க முடியாமல் நினைத்து கொண்டே இருந்த அத்தனை எண்ணங்களும் எந்தெந்த ஃபார்ம்லே இருக்கு. இதுகளையெல்லாம் நீங்கள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை நியூரான்களும் ஆண்டனாக்களாக்கமாகக்கூடிய சக்தி இருக்குது. அப்படி வந்தவைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தையும். இன்றைக்கு இருக்க இணையதளம் நமது மூளைக்குள்ளிருந்து வெளிவந்தது தான். பைபிள் மூளைக்குள்ளிருந்து வெளிவந்தது தான். யார் மூலம்? ஏதாவது ஒரு மனிதன் மூலம், அல்லது சில மனிதர்கள் மூலம், சில குழுக்கள் மூலம். குரான் எப்படி வந்தது, கீதை எப்படி வந்தது எடுத்து பார்த்தீர்களால் பேசினார் என்று சொல்லுகிறீர்கள். பேசுவது எப்படி வரும்? மூளைக்குள் இருந்தால் வந்து விடுமா? அத்தனையுமே அந்த மூளைக்குள் வரப்பட்டு, அந்த மூளையிலிருந்து உணர்வு வெளிப்பட்டு, அது வாயின் மூலம், செய்கையின் மூலம், சொல்லின் மூலம் வந்துருச்சு எல்லாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மெய்யனாக காண இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த முன்னால் பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த கேமரா உட்பட எப்படி அப்போ ஒன்றுக்கொன்று எவ்வளவு இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு பாருங்கள். காலம், இடம், பொருள், காரணம், காரியம். நீ ஒன்று செய்வீங்க, இங்கேருந்து நிலவுக்கு அனுப்பணும்னா, எலான் மாஸ்க் அனுப்புகிறாருன்னா இதுக்கு பூரா எவ்வளவு காரண காரியத்தோட, காஸ் அண்ட் எஃபெக்டோடு அனுப்ப முடியும்? அதுக்குரிய ஸ்பேஸ் அண்ட் டைம் என்னென்ன வேணும்? சின்ன தவறு நடந்தால் என்ன ஆகுது பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் நினச்சி பாருங்கள். அதே நேரத்துக்கு மனிதர்களுடைய தீவிரவாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புட்டின், ரஷ்ய பிரதமர் புட்டின் பறக்கிற ஒவ்வொரு விமானம் ஒரு விமானத்தில் தனியாக பறக்கிறதில்ல. 4000 கோடி 5000 கோடி விமானங்கள் 4-5 ஒரே நேரத்தில் பறக்குது ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகும்போது. அப்போ அதுக்குள்ளே எந்த விமானத்தில் இருக்கிறாருன்னே தெரியாமல் புட்டின் போய்கிட்டுருக்காரு.
இப்போ பாருங்கள், இதே எக்ஸ்ட்ரீமாக இந்த உடம்புக்குள்ளே எல்லாமே வந்தாலும் எந்த மனிதனையும் அழிக்கக்கூடிய தீவிரவாதமும், எந்த மனிதனையும் செய்யக்கூடிய புரட்சியும், எந்த மனிதனையும் உருவாக்குற அத்தனை நெகட்டிவ் பாசிட்டிவ், இன்பம் துன்பம் எல்லாம் அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தில் நாம் 90% மக்கள் நாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மீதி 10% எப்பவும், அப்படி இல்லைன்னா அவ்வளோ பேர் தப்பாக இருந்தால் எத்தனை சிறைச்சாலை கட்டுறது? ஒரு 5000 பேருக்குரிய சிறைச்சாலை வைக்கலாம், 10,000 பேருக்குள்ளே சிறைச்சாலை வைக்கலாம், 2000 பேருக்குள்ளே சிறைச்சாலை வைக்கலாம். 136 கோடி 140 கோடி மக்களும் தப்பு பண்ணாகும் இந்தியாவில். இப்படி ஒவ்வொன்றிலையும் எடுத்துக்கங்க, 700-800 கோடி இருக்குன்றாங்க மொத்தத்துக்கும். ஆனால் ஏன் காரணம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்குள்ளே அன்பும் கருணையும் பயமும் அதாவது ஒரு நம்பிக்கையும். என்ன நம்பிக்கை? தவறு பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்ற உள்ளுக்குள்ள இருக்க ஒன்று. எந்த பாடமும் படிக்காமல் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒன்று. எப்படி பசியும் வலியும் பாசமும் பயமும் உள்ளே இருக்கிறதோ காமமும், அதே மாதிரி சத்தியம், உண்மை, அன்பு, இது தவறு பகுத்தறியக்கூடிய சக்தி அத்தனையும் எவ்வளவு பேசுறது. யாராவது ஒரு மனிதன், நீங்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டாம், நீங்கள் பெரிய ஓதி மந்திரங்களை ஓத வேண்டாம். அதை சொன்னால் இப்படி வந்துடும், இதை சொன்னால் இந்த மந்திரத்தை ஓதுனா அது விழுகும், அந்த மந்திரம் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இதை மட்டும் உங்கள் உடலையும் உங்கள் பஞ்சபூதங்களையும் உங்களுடைய பிரபஞ்சத்தையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும். இதில் இன்னொரு ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மரம் செடி கொடி காற்றுன்னு நினச்சிக்கிட்டீங்க, அத்தனைக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்குள்ளும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் பொதிந்திருக்கிறது. அவைகள் பேசவில்லை, அவைகள் சொல்லவில்லை, அவ்வளோதான். அன்பு என்று ஒன்று இல்லைன்னா பெட் அனிமல்ஸ் இருக்குமா? உன்னோட ரமணர்கிட்ட நிற்குமா பறவைகளும் குரங்கும்? உனக்கு இருக்க அன்பை அந்த அன்பு அதை உணராமல் இருந்தால் அது இணைஞ்சிருக்குமா? எல்லாத்துக்குள்ளேயும் கோபம் இருக்கு. இந்த கோபத்தை எப்படி புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின், இந்த ரெண்டையும், இதைத்தான் சொல்கிறான், இந்த ரெண்டையும் கொடுத்து, இந்த உலகத்திற்கு அத்தனையும் கொடுத்து யாராவது ஒருத்தரை மட்டும் சிந்திக்க வைத்து, ஒரு சிலரை மட்டும் சிந்திக்க வைத்து, மற்றவர்களையெல்லாம் அதுகளை சிந்திக்க தூண்ட வைத்தும் ஒரு ரகசிய இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, அதுதான் கடவுள். அந்த சக்தியினுடைய பிம்பமாக நாம் இருக்கிறோம். இது சக்தி இப்படி நடத்துகிறதே என்று சிந்திக்கிறோமே, அதுதான் கடவுள் தன்மை. அந்த கடவுள் தன்மையில் நம்ம இறுதி வரை இருப்போமா? அதுதான் கடவுள் தன்மை. அதுதான் அங்கே தான் தீபக் சோப்ரா போன்றவர்கள் மற்றவங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணணும். வேதாந்திகள்லாம் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ண, அகம் பிரம்மாஸ்மி, அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் உனக்குள் இருக்குது, அயனாத்ம பிரம்மம், தத்துவம் அசி, எல்லாம் அதுதான். இதை சொல்லி கொடுப்பதற்குத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை நீங்கள் 17 வயது 15 வயதுக்குள்ள சொல்லியே கொடுக்க முடியாது. இந்த உலகத்தையே மாற்றணும்னா இதையே கல்விக்கூடங்களுக்குள்ளே வரணும். இறையன்பு அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் இதயத்தை படித்து கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வாழ்க்கையாக மாற்றணும். இன்றைக்கி வாழ்க்கையாக மாற்றுற அத்தனையும் வந்துருச்சு. இதயத்தை போட்டு இதயத்தை விளக்குனீங்கன்னா குழந்தைகளுக்கு, இதெல்லாம் நமக்குள் நடந்துக்கிட்டு இருக்கு நினச்சா அது அந்த குழந்தைகளுக்கு ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் அப்படி அவங்களுக்குத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த நாடு கெட்டு போச்சு அப்படிலாம் பேசிக்கணும். இந்த பூமி கெடவே இல்லை. சிலரால், மிக சிலரால் எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும்
கல்வியினுடைய நம்ம இன்டர்நேஷ்னல் கல்வி அதெல்லாம் சும்மா இதைத்தான் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.